ஏஜிஎஸ் இல்ல திருமணம்ங்கிறது இவங்க 2 பேராலையும் தவிர்க்க முடியாத ஒரு திருமணம். தனித்தனியா போயிருக்கலாம். விஜய் தான் வந்து தெரியாம அல்லது புரியாம ஒரு விஷயம் பண்றாருன்னா உங்களுக்கு ஒரு 40 வயசாச்சு, நீங்க புரிஞ்சிருக்க வேண்டாமா? இவர் மன்னிப்பு கேட்டார், நம்ம பக்கம் தான் தவறு இருக்கு, நம்ம அதை பேசிக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் அந்த ட்வீட்டே அவர் கவனிக்கிறாரு. அதுல அவங்க வந்து சில விரும்பத்தகாத வார்த்தைகள்லாம் போடுறாங்க. நயினார் நாகேந்திரன் சொன்னதற்கும் பார்த்திபன் சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க நயினார் நாகேந்திரனை பார்க்குற பார்வையை பார்த்திபனை பார்க்க முடியாது. சங்கீதாவை அவ்வளவு தரக்குறைவா ஒரு கூட்டம் பேசுது, அதை வந்து இவர் கேட்காமலே இருக்காருங்கிறது தான் புரியும். நாளைக்கு ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, விஜய் விட்டுருமா நிம்மதியா? அவர் சினிமா நடிச்சிட முடியும். அப்போ இது வாழ்வாசாவா போராட்டம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம், அந்த விஷயத்தை பத்தி பிரபல ஜேர்னலிஸ்ட் அந்தரன் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உங்களுடைய வீடியோஸ் பார்த்து பொதுமக்கள் இன்ஸ்பயர் ஆகிறது மட்டும் இல்லாம சில பிரபலங்களும் இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்திருக்கீங்களா சார்? இந்த வீடியோ இப்போ பார்த்திபன் சார் பேசுறாங்க. ஆக்சுவலாக அந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த நிகழ்ச்சியில் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு நம்ம வீடியோவை பார்த்துருக்காரு. அதில் நான் சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, விஜய் தான் வந்து தெரியாமல் அல்லது புரியாமல் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா உங்களுக்கு ஒரு 40 வயசாச்சு, நீங்கள் புரிஞ்சிருக்க வேண்டாமா? இவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம சேர்ந்து போகணும்னு ஏன் நினச்சிங்க? அதை தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து அவர் மனசில் பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த மனநிலையோடு அங்கே போனவர் முன்னால் அந்த ஸ்டில்ல போடும்பொழுது அவர் இப்படி ஒரு கமெண்ட்டை ஒன்று அடிக்கிறாரு. அதை வந்து எதுக்கு நம்ம பேரை சொன்னாருன்னு தெரியல. அவர் பார்த்துருக்கிறாரு, ரைட்டு, ஓகே, பேசுனாரு. அந்த வீடியோவில் என்ன சொன்னார், இதுதான் காரணம்னு சொன்னாருன்னு. இது வந்து நீங்க ஒரு பாசிட்டிவ் சைனா பாக்குறீங்களா? ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா பாக்குறீங்களா? இல்ல அதை வந்து இப்படி அவர் மாத்திட்டாரே அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல நமக்கு அப்படி கிடையாது. நம்ம ஒரு வீடியோ பேசுறோம்னா பெரும்பாலானவரை போய் சேரணுங்கிறதுக்காக தான் பேசுறோம். நம்ம கருத்து பல பேருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் நம்ம பேசுறோம். அதனால அந்த கருத்தை அவர் பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தானே. இப்போ பொதுவாகவே இந்த விஜய் விஷயம், இந்த மேட்ரு, இந்த இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா விஜய் நினைச்சிருந்தா வச்சிருக்கலாம். ஆனா வைக்காம இவ்வளோ தூரம் அவருடைய ரசிகர்களே நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, முதல்ல இந்த ரசிகர்கள் அந்த மனநிலையிலேருந்து மாறுபடணுங்க. இப்போ அது விஜயனுடைய குடும்பம் இல்லையா? அது கிட்டத்தட்ட அது அவங்க குடும்பம் தானே. ஏதோ ஒரு வகையில் அவங்க மனஸ்தாபம் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கூட இவ்வளவு நாள் விஜயை வந்து அவங்க ஒரு குழந்தை மாதிரி பார்த்துருப்பாங்க. அவர் படப்பிடிப்பு கிளம்பும்போது அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அவர் மதியம் என்ன சாப்பிடுவாரோ அதை வந்து ரசித்து செஞ்சு டிஃபன் கேரியரில் அனுப்பியிருப்பாங்க. சாயங்காலம் அவர் வரும்போது வாசல் நின்று வரவேற்று கூட்டு போயிருப்பாங்க. அவருடைய எல்லா வகையிலும் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு அந்த சங்கீதாவை அவ்வளவு தரக்குறைவாக ஒரு கூட்டம் பேசுது, அதை வந்து இவர் கேட்காமலே இருக்காருங்கிறது தான் பெரிய வருத்தம். இப்போ என்னுடைய ரசிகர்கள் என் குடும்ப பிரச்சனையில் தலையிட வேண்டாம், அல்லது அப்படி கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னப்பா அவனை தேர்ட் பர்சனாக நினச்ச மாதிரி ஆயிடும், அப்படி கூட வேண்டாம். என் குடும்ப பிரச்சனையை வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவமாக நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் ரசிகர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட நல்லா இருந்துடும். ஆனால் ரொம்ப தரக்குறைவாக, ரொம்ப இழிவாக, அதாவது அதை படிக்கிற தேர்ட் பர்சனான எனக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்குன்னா அவங்களுடைய பையனை யோசிச்சு பாருங்கள். அவங்க பெரும்பாலும் விமர்சனங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. அது எதுக்கு நமக்கு அப்படின்னு கூட ஒதுங்கியிருக்கலாம். பட் அந்த பையன், அந்த பொண்ணு நம்ம அம்மாவை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கும் போது எவ்வளவு மனசு வேதனை. அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ப்ளஸ் வந்து கரூர் பிரச்சனையில் வந்துட்டு அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதே மாதிரி இதுக்குமே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதான் சொல்லுவேன். என்னன்னா, கரூர் பிரச்சனைக்கு நீங்கள் வீடியோ போட்ட மாதிரி இந்த பிரச்சனைக்குமே இதனுடைய பர்சனல் திங், இதை பற்றி யாருமே பேசாதீங்க, அப்படி மீறி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆடியன்ஸ், அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய கட்சிக்காரங்களா இருக்கட்டும், அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பேசுறதை நிறுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்ல கேஸ் போடுவாங்கிற அளவுக்கெல்லாம் அவர் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னாலே அவங்க புரிஞ்சு. இல்ல, இது மிரட்டெல்லாம் இல்லாம அந்த பிரச்சனையை வந்து
இவ்வளவு தூரத்துக்கு பேசுறதுக்கு வந்து விட்டுருக்காம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுதான் அது எல்லாரும் நினைக்கிறது தான். அது அவரு நினைக்காம போனாரேங்கிறது தான் வருத்தம். இப்போ பார்த்திபன் சார் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஏதோ ரேண்டமா அந்த போட்டோ போட்டாங்க, குந்தவை நீங்க கொஞ்சம் குந்தவைங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு. பேசினதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்ட ஆடியோவும் போட்டாரு. ஆடியோ போட்டதுக்கு அப்புறம் ஓகே, அந்த பிரச்சனையை வந்து அப்படியே சால்வ் பண்ணிருக்கலாம். சால்வ் பண்ணாம இப்ப மக்கள் வந்துட்டு ஹேஷ்டேக்லாம் போட்டு வி சப்போர்ட் பார்த்திபன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்லாம் போட்டதுக்கு அப்புறமா இவர் வந்துட்டு ஓகே நம்ம பண்றது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து மோட்டிவேட் பண்றாங்களா சார்? ஒருத்தவங்களை வந்துட்டு மேலும் மேலும் ஒரு விஷயத்த பண்றதுக்கு வந்து மக்கள் வந்து மோட்டிவேட் பண்றாங்களா? இல்ல, அவர் தெளிவா ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு. நீங்க வந்து நான் மன்னிப்பு கேட்ட பிறகும், அதாவது அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க, அதை கவனிக்காம இவர் மன்னிப்பு கேட்டார். நம்ம பக்கம் தான் தவறு இருக்கு, நம்ம அதை பேசிருக்க கூடாது. அதற்கப்புறம் தான் அந்த ட்வீட்டே அவர் கவனிக்கிறாரு. அதுல அவங்க வந்து சில விரும்பத்தகாத வார்த்தைகள்லாம் போடுறாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப எரிச்சலாகுது. என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சாலே அவர் ஒரு சீனியர். அவர் இன்னொன்று வந்து ரொம்ப மார்க்கெட்ல ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டரெல்லாம் இருந்தவர். த்ரிஷாலாம் நடிக்க வர காலத்துல ஒரு மிக முக்கியமான இயக்குனராக இருந்தவர். அவருக்கு வந்து இன்னைக்கு அவங்க யார் கூட வேணாலும் பழகலாம், எவ்வளவு பெரிய உயரத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளோதானே. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு நம்மளை இவ்வளவு தூரம் விமர்சிக்கணும், அப்படி என்ன நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும். நிச்சயமா விஜய் மீது அக்கறை இல்லாதவர்கள் இப்படி ஒரு பாதியில எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில அவர் நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதன் காரணமா தான் ஐயோ தப்பு பண்றிய, அதுக்கு இந்த பொண்ணு காரணமா இருக்க, வீட்டிலேயே குந்த வைங்க, அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும், உங்களை வெளியில் அனுப்புனாலே பிரச்சனை ஆகுது அப்படின்னு அவர் சொல்றது விஜயின் மீது இருக்கிற அக்கறை காரணமா. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். நான் யாரை நேசிக்கிறேனோ அவரைத்தான் இவரும் நேசிக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாலே இந்த மாதிரி ஒரு எதிர்வினை வராது. நயினார் நாகேந்திரன் சொன்னதற்கும் பார்த்திபன் சொன்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க நயினார் நாகேந்திரனை பார்க்குற பார்வையை பார்த்திபனை பார்க்க முடியாது. அப்போ இந்த குறைந்தபட்ச வித்தியாசம் கூட தெரியாம வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை திரிஷா பயன்படுத்தும் போது இதை விடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதன் காரணமாக தான் அவர் தொடர்ந்து வீடியோக்கள் போட போறாரு போல இருக்கு. அது நான் கூட நீ காலையில சொன்னேன் சார், இதோட விடுங்க, இது எதுக்கு நீங்க வளர்த்துட்டே இருக்கீங்க. நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா சார் இது ரிலேட்டடா? நான் பேசினேன், நிறைய பேசணும், அது நமக்கு இங்க தேவையில்லை. ஓகே, ஏன்னா இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா எப்படியோ முடிச்சிருக்கலாம். இப்போ நேத்து அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அந்த ப்ரோமோ வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஓகே, பாசிட்டிவா ஏதாச்சும் போட போறாரு போல அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நேத்தே அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுது கொஞ்சம் தரக்குறைவா பேசிட்டாரோ, அது அவங்களோட பர்சனல் விஷயம், அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விடாம அவர் வந்து கொஞ்சம் தரக்குறைவா பேசிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். நீங்க எவ்வளவு வேகத்துல கல்லெறிகிறீங்களோ அதே வேகத்துல இருந்து தானே எதிரில் வரும். அதனால அதை வந்து நம்ம சொல்லணும், அது ரெண்டு பேருக்கும் இடையிலான சண்டை, அது நாளைக்கே கூட சுமூகமா மாறலாம். எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியில ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டாங்கன்னா சரியா போகுது, அவ்வளவுதான். இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வி விஜயை பத்தி. இப்போ அவருடைய பர்சனல் விஷயத்திலேயே அவரால் ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல, அவர் சிஎம் ஆயிட்டதுக்கு அப்புறம் இன் ஃபியூச்சர்ல நம்ம நாட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் வந்துட்டு எடுக்கிற முடிவு வந்து கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது நடக்கும்போது ஆக்சுவலா அதை நோக்கி தான் அவர் வந்தாரு. அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் அவர் பின்னால இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமா அவர் கெடுத்துக்கிட்டாருங்கிறத நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அவர் வரும்போது இருந்த அவருக்கான ஆதரவு இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக அவர் யூட்டிலைஸ் பண்ணலைங்கிறத நான் உணர்றேன். இன்னொன்று, ஒரு தலைவன் எப்போ மக்களுக்காக சேவை செய்யணும்னு இறங்கிட்டாரோ அடிக்கடி வந்து மக்கள் பிரச்சனையில் அவர் தலையிடணும், மக்களுக்காக பேசணும், மக்களுக்காக வந்து நிற்கணும். அது இங்கே நடக்கலை. ஒவ்வொரு முறையும் அவர் வெளியில் வர்றதுங்கிறது இந்த சாமி சொர்க்கவாசலை திறந்துட்டு வர மாதிரி இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை திருவள்ளிக்கண்ணில் திறப்பாங்க, ஒரே மக்கள் கூட்டம் போய் தேவடான்னு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு தரிசனமும் இருக்கு. அது வந்து மக்கள் பணிக்கு உகந்தது அல்ல. நீங்க எவ்வளவு பெரிய பான் வித் சில்வர் ஸ்பூனா இருந்தா கூட நீங்க மக்களுக்காக நடுத்தூர்ல வந்து நின்று ஆகணும். அதுதான் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். எம்ஜிஆரை விட ஒரு சிறந்த தலைவர் ஒருத்தர், சிறந்த தலைவருங்கிறது நான் சொல்றது திரையுலகத்தில் கோலோச்சிய ஒரு தலைவர் மக்களுக்காக வரும்பொழுது அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, ஒரு டவுன் டு எர்த்தா எப்படி இருந்தாரு, எப்படி இங்க அரசியல் பண்ணாருன்னு நம்ம பார்க்குறோம். சரி, அது வேற காலங்க, இது வேற காலம்னு சொன்னா கூட அந்த காலத்துல தான் அவங்க அப்படி இருந்திருக்கணும். இந்த காலத்துல இன்னும் இலகுவா இருந்திருக்கணும். அப்ப விஜய் வந்து அந்த இலகுத்தன்மை வந்து அவர்கிட்ட இல்லைங்கிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து ரொம்ப கடினமான நேரங்கள்ல அவரால் முடிவெடுக்க முடியாம திணறாரு. இப்ப கரூர் சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கரூர்ல இருந்து தப்பிச்சு வந்ததை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மக்களுடைய கோபம் ரொம்ப ஆக்ரோஷமா மாறி அவருடைய உயிருக்கே ஆபத்தாகிற சூழ்நிலை இருந்ததுன்னா கட்டாயமா ஒரு மனிதன் அதுதான் செய்ய முடியும். ஆனா நீங்க அந்த ஏர்போர்ட்ல நின்னீங்கல்ல, அங்க வந்து கதறி அழுதுட்டு வந்துருக்கும். நான் எதிர்பாராதது ஒண்ணு நடந்துருச்சு, என்னால தாங்க முடியல, என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு நீங்க கிளம்பி வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய லெவலே வேற. அன்னைக்கு உங்களுக்கான செல்வாக்கே பல மடங்கு பெருகிருக்கும். ஆனா அன்னைக்கு என்ன, யார்கிட்டையுமே பேசாம சரசரன்னு ஃப்ளைட் எடுத்துட்டு இங்க வந்து 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறீங்க நீங்க. அது வந்து அரசியலுக்கு அழகு இல்லைல்ல. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம அவரை பார்த்துட்டே இருக்கோம், எங்க சறுக்கிறாரு எங்க சறுக்கிறாருன்னு ஒவ்வொரு முறையும்
நாம் அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தகர்ந்துட்டே வருது. அது ஃபைனலாக எங்கே வந்து தகருதுன்னா, சங்கீதா வந்து விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புனப்போ கூட இல்லை. ஏன்னா குடும்ப பிரச்சனை வரும் எல்லாருடைய குடும்பங்கள்லையும். இன்றைக்கி மேக்ஸிமம் ஒரு 60-70% குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது. ஒரு 30% கோர்ட்டுக்கே வந்துடுறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒரு நடிகையோட தொடர்ந்து வெளியூர் போகிறாரு. அவங்க புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் பதிவேற்றும் பொழுது கண்டிக்க மாட்டேங்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ளே நீங்கள் அந்த நடிகையோட போனீங்கன்னா அப்போ நீங்கள் யாருங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஆமா, அங்கதான் நம்ம உடஞ்சு போறோம். ஆனா இந்த பிரச்சனை வந்து 2021ல இருந்தே இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து படம் நடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல த்ரிஷா வந்து போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், த்ரிஷான்னு நம்ம சொல்ல முடியாது, அது அந்த ஹீரோனை தான் அவங்க மென்ஷன் பண்றாங்களா நமக்கு தெரியல. அவங்க கண்டினியூஸா போஸ்ட் போடுறதா இருக்கும், இந்த மாதிரி ரெகுலரா நடந்துட்டே இருந்துச்சு. அப்பெல்லாம் எந்த கேள்வியுமே கேட்காத சங்கீதா இப்போ கரெக்டா எலெக்ஷன் டைம்ல இந்த ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னவா சார்? கட்டாயமா இருக்குங்க. என்னை ஏமாத்திட்டு நீ ஜெயிச்சு வந்துருவியா, நீ நான் உன்னை விடுவேன், அதுதானே இயல்பு. அது நீங்க ஒரு மனைவி கணவனுக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணுவா, ஆனா இன்னொருத்தை கூட போறான்னா விட மாட்டா. அதுதான் நம்முடைய பண்பாடு. நீங்க குடிச்சிட்டு வந்து மிதின்னு மிதிப்பான், எல்லாத்துக்கும் பொறுத்துப்பா. ஆனா அவன் வேற ஒருத்தியோட தொடர்பு வச்சிருக்கான்னா அவ போட்டு மிதிப்பா. அப்போ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. தப்பு இல்லைங்கிறனா, அந்த ரிவெஞ்ச் தப்பு இல்லைங்கிறனா. நீங்க நாளைக்கு சிஎம் வந்து உட்காந்துட்டீங்க, அதிகாரம் முழுக்க உங்க கைக்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கே சங்கீதா அவருடைய குரல் எடுபட மாட்டேங்குது. நாளைக்கு வந்து உட்காந்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ ஒரு பெண்ணா அப்படி நினைப்பாங்கல்ல, அந்த அதிகாரம் அவருக்கு போயிடக்கூடாது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அது இந்த டைம்ல இதை பத்தி பேசுறது வந்து சரி நீங்க நினைக்கிறீங்களா? இப்படிதான் சரி தவறுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன ஜட்ஜா கிடையாது. ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அதை யோசிச்சு பாருங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரியா இருக்குல்ல, அவ்வளவுதான். பொதுவாகவே விஜயோடைய படம், அவர் சினிமாவில் இருக்கும் போது சொல்றேன், அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியோ கரெக்டா அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். அவருடைய ஹேட்ரேட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் வந்து இந்த படம் வந்து எப்படியாச்சும் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவராக கிளப்பின ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹேட்ரேட்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த கட்சி இந்த எலெக்ஷன் டைம்லேயும் அவர் யூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார்? இல்லைங்க, அப்படி அவருடைய படங்களுக்கு பிரச்சனை வருவதுங்கிறது அவரால் கிளம்புன பிரச்சனை கிடையாது. எப்போவுமே வந்து ஏதோ ஒரு வகையில் அது வரும். அது விஜய் பிடிக்காதவர்கள் செய்கிற வேலையை தவிர விஜய் வந்து அப்படியெல்லாம் ஒரு மலிவான பப்ளிசிட்டியாக ஒரு படத்துக்கு எப்போவுமே தேடினது கிடையாது. விஜய்க்குன்னு ஒரு பெரிய ஸ்டாண்டர்டு இங்கே இருக்குது, அவருக்கான ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, அது அந்த படத்தை கொண்டாடும். அதுலலாம் அவ்வளவு மலிவான ஆள் வந்து விஜய் ஜஸ்ட் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு விஷயம். நீங்கள் அவர் வந்தாலே டாக் ஆஃப் த டவுன் தான். அதுலலாம் ஒன்றும் அப்படி ஒரு மலிவான நபரெல்லாம் நான் வரேன். அப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து நான் ஒரு மீம்ல பார்த்தேன், மக்கள் கேட்ட கேள்வி இது, நிஜமாவே செலவு கம்மி பண்றதுக்காக தான் 2 பேரும் ஒரே கார்ல போனாங்களா சார் அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு? அதெல்லாம் மீம்ஸுங்க, அப்படி கிடையாது. அவங்க திட்டமிட்டு தான் ஒரே காரில் வந்தது, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணது. நான் கூட நினச்சேன் அவர் ஒரு அறிஞர் அண்ணா மாதிரி, ஒரு டாக்டர் கலைஞர் மாதிரி, ஒரு புரட்சி தலைவி ஜெயலலிதா மாதிரி வருவாருன்னு பார்த்தா அவர் ஜெயம் ரவி மாதிரி வந்து. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உங்களை எங்கே வச்சு பார்த்துட்டு இருக்குது தமிழ்நாடு? இவ்வளவு மலிவாக ஒரு வேலையை நீங்கள் செய்யணுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதாவது நமக்கான கூட்டங்கிறது வேற. இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் நாம் மிரள விட்டுருக்கோம், எல்லாருமே பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுதா தெரியலையானே எனக்கு தெரியல. அப்போ நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தானே அவர் நினைக்கணும். இது வந்து அவருடைய வேலையாங்க. அவர் வயசுக்கு இது ஒரு வேலையா? ஜஸ்ட் தூக்கி போட்டு போய் லட்சியத்தை நோக்கி ஒருத்தர் போகணும். இது வாழ்வாசாவா போராட்டங்க. இதுல வந்து விஜய் கணிசமான ஓட்டு வாங்கல அல்லது ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை ஒரு பின்னால இல்லைன்னா அவருடைய சினிமா எதிர்காலத்தையும் இங்க காலி பண்ணுவோம். நாளைக்கு ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, விஜய் விட்டுருமா நிம்மதியா? அவர் சினிமா நடிச்சிட முடியுமா? அப்போ இது வாழ்வாசாவா போராட்டம். உங்களுடைய நோக்கம் முழுக்க நம்ம எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோம், யாரோட கூட்டணி வைக்கிறோம், என்ன பண்றோம், இந்த மக்களை எப்படி சஸ்டைன் பண்ணி வைக்கிறது, நம்ம பின்னாடி அப்படிதான் இருக்கணும். சும்மா கையை பிடிச்சிட்டு ஒரு ரிசப்ஷன் இதுவா உங்க வேலை? எனக்கு அதுதான் ரொம்ப ஆத்திரமா வருது. என்னடா அது இவ்வளவு பெரிய கூட்டம் அவர் நம்பி நிற்கும் போது இப்படி ஒரு மலிவான வேலையை பண்ணிட்டு இருக்காரு அவர். இப்போ நான் கேட்க போற கேள்வி வந்துட்டு என்னோட கேள்வி கிடையாது, மக்கள் நிறைய பேர் கேட்கிற கேள்வி. அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 பேரும் கோல்டன் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. கோல்டன் கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு டிவோர்ஸோட ஒரு சிம்பிளாக ஆக்கிட்டாங்களா? ஏன்னா ஜெயம் ரவியும் கெனிஷாவும் வந்துட்டு கோல்டன் கலர் தான் ட்ரெஸ் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோயிலுக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. ஸோ இப்போ அதே ஒரு பேட்டர்னை வந்து விஜயும் த்ரிஷாவும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ டிவோர்ஸோட கலர் கோட் வந்து கோல்டன் வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சார்.
ஆனால் இது போன்ற பிரபலங்கள் ம். ஒரு ஒரு ட்ரெஸ் கோடை கூட நாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ம். அதுதான் இவங்களுக்கு வந்து இவங்க என்ன செய்கிறோங்கிறதே தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ம். இப்போ இந்த ட்ரெஸ் கோடோட நாளைக்கு யார் வந்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இங்கே கற்பிக்கப்படும் ஆமா. இல்லையா? கண்டிப்பா. அதெல்லாம் இவங்க உருவாக்குறாங்க. இப்போ நல்லா இருக்கிற ஒரு கப்புள்ஸுமே திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து கோல்டன் கலர் ட்ரெஸ் போட்டு போனா, அப்ப நெக்ஸ்ட் இவங்க தானா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி எழும்பும்ல. ஆமாம், அதுதான் அது மாதிரிலாம் இருக்காங்க. தெரியல. ஓகே சார். இப்போ எலக்ஷன்ல வந்துட்டு விஜய் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னா, கமல் சார் மாதிரி கட்சியும், சினிமாவும் 2த்தையும் சேர்ந்து ஹேண்டில் பண்ற மாரி ஏதாச்சும் ஒரு ஐடியால இருக்காரா? இல்லைங்க, அவர் ஜெயிச்சிருவோங்கிற ஐடியாவில் தான் இருக்காரு. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் வேகமாக ஓடணும். அந்த ஓட்டம் ஒவ்வொரு நாளும் உங்கள் பின்னால் 1,00,000 பேரை சேர்த்துட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டமாக இருக்கணும். உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கணும். இருந்தால் வந்து எப்பவுமே கமல் போன்ற நிலைமை விஜய்க்கு வராது. ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்த வயதுங்கிறது ஒன்று இருக்குது. அவர் பேசுகிற அரசியலுங்கிறது ஒன்று இருக்குது. விஜய் மாதிரி வந்து அவர் எந்த அரசியல் கூட்டத்திலையும் சுவாரஸ்யமெல்லாம் பேசினவர் இல்லை. ஒரு எழுதி வச்சுட்டு படிக்க மாட்டார். ஆனால் விஜய் எழுதி வச்சுட்டு படித்தால் கூட அந்த உரையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அது எதிரில் இருக்கிற மக்களை வந்து கைதட்ட வைக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு கமர்ஷியல் அரசியல்லையும் ஒரு கமர்ஷியல் படமாகவே கொடுத்துட்டு இருக்காரு விஜய். ஸோ அவர் ஒரு வேளை தோற்றால் கூட கமலஹாசன் அளவுக்கெல்லாம் ஆக மாட்டார். அவருக்குன்னு ஒரு ஹைட் இங்கே இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ மோசமாலாம் நம்ம சித்தரிக்க வேண்டாம். இப்போ சினிமா துறையில பேக் டு பேக் சில பேர் பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க எடுக்கிற முடிவா இருக்கட்டும், ஒரு பிரபலத்தை வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் தான். என்னன்னா, கங்குவா படம் ரிலீஸ் ஆயிருந்தப்போவே ஞானவேல் ராஜா அவர் வந்து சொல்லியிருந்தாரு, 200 கோடி கண்டிப்பா அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினாரு. 1000 கோடி. அதுக்கப்புறம் பார்த்தா 1000 கோடி. 1000 கோடி அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அஷூரன்ஸ் குடுக்குற மாதிரி நிறைய பேசினாரு. கண்டிப்பா சக்சஸ் மீட்டுக்கு நீங்க எல்லாருமே வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாரு. அதுக்கேத்த மாதிரி பார்த்தா படம் வந்து ஓடவே இல்ல. அதே மாதிரி இப்போ அடுத்து த்ரிஷா நடிக்கிற படத்தோடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் தான். ஸோ இந்த பர்சனல் திங்ஸ்னால த்ரிஷாவோடைய ஹேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்க மாட்டாங்களா? அப்போ சூர்யா படம் வந்து அடுத்த படமும் வந்துட்டு ஃப்ளாப் ஆயிடுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காங்க ரசிகர்கள்லாம். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்லைங்க, அது திரைப்படங்கள் எதிரொலிக்குது. இப்போ ஒருத்தர் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த படத்தை பார்க்க போக வேண்டாங்கிற ஒரு எண்ணம் வந்து இங்க வருது. படம் நல்லா இருக்கிற பட்சத்துல அது எடுபடாது பெரும்பாலும். ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்னா பராசக்திக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படும். இப்ப விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து சிவகார்த்திகேயனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. பராசக்தி ரிலீஸ் அப்போ ரொம்ப அடிச்சாங்க. அந்த படத்தினுடைய தோல்விக்கு ரசிகர்களுடைய எதிர்ப்பு ஒரு காரணமா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மனநிலை த்ரிஷா சூர்யா நடிக்கிற படத்துக்கு வருதுன்னு வைங்களேன். அது தவிர்க்க முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், இது எடுபடாது. இப்போ சினிமா துறையில வந்து ரூமர் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான விஷயம் தான். ஆளாளுக்கு கண்டதை பத்தி பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி த்ரிஷாக்கு வந்து ரூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சின்ன எப்படி சொல்றது, அவங்க லைஃப்ல எவ்வளோ ரூமர்ஸை வந்து பார்த்துருப்பாங்க. இதுக்குள்ள நிறைய ரூமர்ஸை பார்த்துருக்காங்க. அது எதுக்குமே அவங்க ரியாக்ட் பெரிய அளவில் பண்ணதே கிடையாது. பட் விஜய் விஷயம் அப்படின்னு வரப்போ மட்டும் அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க. இப்போ சொல்ல போனோம் அப்படின்னா, நயனா நாகேந்திரன் வந்து பேசுறதுக்கு வந்து அவங்களுடைய அட்வொகேட் வச்சு அவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் இப்போ இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், பார்த்திபன் சார் பேசின விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஜய் விஷயத்துக்கு மட்டும் அவங்க குறிப்பிட்டு ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க சார். இந்த விஷயத்தை அவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத எங்கெல்லாம் பதிவு பண்ணுமோ அங்கெல்லாம் பதிவு பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அவங்க விஜயோடு எடுத்த ஸ்டில்களை தொடர்ந்து வெளியிட்டது. இன்னொன்று வந்து இப்போ பாருங்க, த்ரிஷாவை விஜய் வந்து போட்டோ எடுக்கிறாரு. அதில் அந்த செல்ஃபியில் அவருடைய ஷூ பேண்ட் வரைக்கும் தெரியுது. நீங்கள் நினைச்சா என்ன பண்ணலாம், அதை கட் பண்ணிட்டு உங்கள் போட்டோவை மட்டும் போடலாம்ல. அப்போ நீங்கள் அந்த ஷூவையும் காலையும் சேர்ந்து வரா மாதிரி போடுறீங்க. மக்கள்கிட்ட வந்து ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்துறீங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு. அப்போ இதை அவங்க விரும்புகிறாங்க. மெல்ல மெல்ல ஒரு விஷத்தை வந்து அப்படியே மக்கள் மத்தியில் திணிச்சிட்டே இருக்கிறது. அந்த விஷமே ஒரு கட்டத்தில் இனிப்பாக மாறிடும். அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் இதுக்கு அடிக்கடி ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரியாக்ட் பண்ணோன்னே என்ன நடக்கும், ஒரு வாரம் அதை பற்றி பேசுவாங்க, மறுபடியும் வேற ஏதாவது ஒன்று நடக்கும், மறுபடியும் பேசுவாங்க. அப்போ இது பேசு பொருளாகவே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பேசு பொருளாக இருக்கலாம். பட் நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு ஒரு க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கு, அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷம் தானே பண்ணணும். இப்போ எலெக்ஷன் இருக்குன்ற நேரத்தில், ஆல்ரெடி அவங்களுக்கு டிவோர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் இவங்க ஏன் அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்குறேன். அதை அவாய்ட் பண்ணிருக்கலாமே. இல்லை, கல்யாணம் முக்கியமான கல்யாணம். ஏஜிஎஸ் இல்லை திருமணம்ங்கிறது இவங்க 2 பேராலையும் தவிர்க்க முடியாத ஒரு திருமணம். தனித்தனியாக போயிருக்கலாம். அதுதான் இப்போ நீங்கள் அந்த திருமணத்தையே
தவிர்க்கணும்னு யாரும் சொல்ல போறது இல்ல. அது கட்டாயமா போயாகும். தனித்தனியா போயிருக்கலாமே, அவ்வளவுதானே. இப்போ என்னுடைய ஒரு கியூரியாசிட்டியில் நான் உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். பெண் சிஎம்மா யார் சார் வருவாங்க? ஏன்னா இப்போ அறிக்கையை கொடுக்கும்போது விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆண்களுக்கு ரேஷன் கார்டுலாம் வந்துட்டு ஆண்களுக்கு ஆண்கள் தான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது, பெண்களுக்கு பெண்கள் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ கலெக்டர்ஸா இருக்கட்டும், ஆண் கலெக்டர் பெண் கலெக்டர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ பெண் சிஎம்மும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது தமிழ்நாட்டை வந்து நீங்கெல்லாம் என்னவா நினைக்கிறீங்கன்னு நமக்கு புரியல. ஒரு முறை வந்து ஒரு பாடலாசிரியர் சினேகனா யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு பெண்ணை வர்ணிப்பார். உன்னுடைய கண்ணுக்கு வந்து நான் அந்த ஒரு எழுதி கொடுத்துட்றேன், உன்னுடைய புருவத்துக்கு இந்த ஒரு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்லாம் அந்த தமிழ்நாட்டோட கூறு போட்டு அவர் எழுதியிருப்பார். அந்த பாட்டு எனக்கு மறந்து போச்சு. அப்போ பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. டேய் உங்களுக்கு என்ன தமிழ்நாடு அவ்வளோ மட்டமாக போச்சாடா, இப்படிலாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக கோவப்பட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ உங்கள் கேள்வி எனக்கு வந்து அப்படிதான் ஒரு என்னென்னா, அப்படி நீங்கள் வந்து தமிழ்நாட்டை அவ்வளோ ஈஸியெல்லாம் எடை போட முடியாது. யாரையும் தூக்கிட்டு வந்து திடீர்னு மேலெல்லாம் வச்சிட மாட்டாங்க. அதற்கான உழைப்பு ஒன்று வேணும், எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இல்ல திடுதிப்புன்னு எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கான கிடையாது. ஒரு ஃபெமினிசமா பேசுறாங்க அப்படிங்கிற நீங்க அதுக்கான உழைப்பு இருக்கணுங்க. நீங்க களத்தில் இறங்கணும், உழைக்கணும், எல்லாத்தையுமே. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து சும்மாலாம் வந்து இல்லை, அவங்க எவ்வளவு அடி உத மிதி வாங்கிட்டாங்க வந்தாங்கங்கிறது அவங்கள கேட்டால் தெரியும். சட்டசபையில் வந்து அவங்க முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்து அப்படி போராடி தான் வந்தாங்க. அவங்க சும்மாலாம் அந்த இடத்துக்கு வரல. அப்படி யாரும் வரவும் கூடாதுங்கிறேன். அந்த சீட்டு வந்து அவ்வளவு மலிவான சீட்டுலாம் கிடையாது. அது அப்படி புகழ் வாய்ந்த ஒரு நாற்காலி. நீங்க நினைச்ச உடனே வந்துட முடியாது. அதனால இந்த கேள்வி, இது போன்ற கேள்விகள்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. இல்ல சார், அவங்க தானே எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈக்குவலா நாங்க வந்து இல்ல, ஆணுக்கு பெண் சம உரிமை வேணும்னு அவர் சொன்னது வந்து நல்ல கருத்து தான். இப்ப அதை வந்து அவருடைய கட்சியில இப்ப எப்படி சீமான் வந்து 50% பெண்களுக்கும் 50% ஆண்களுக்கும் வேட்பாளர் லிஸ்ட்டில் கொடுக்குறாரோ அந்த மாதிரி உங்கள் கட்சியில் கொடுங்க. அது நீங்கள் பேசுனதுக்கு ஒரு சரியான முடிவாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணணுமே தவிர, நான் ரேஷன் கடையில் ஆண் இடையாளர் பெண் இடையாளருங்கிறதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்குது. அது 500 கடைக்கு 500 குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கடைன்னு சொல்லிட்டீங்க. அதில் எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் போடுவீங்க வேலைக்கு? அரசு வேலைங்கிறது அவ்வளவு மட்டமாக இருக்கான்னு நான் உங்களுக்கு, அது கஷ்டம் இல்லை. இப்போ நீங்கள் 2 பேருக்கும் அரசு சம்பளம் கொடுக்கணும், அரசு சலுகைகள் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நினச்சோடனே 2 பேரை அங்கே போட, ஒரு துப்புரவு தொழிலாளியை போடுறது கூட அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 2 பேரை கொண்டு வந்து நான் நியமிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் பகுத்துணர்ந்து தான் பண்ணணும். 500 பேருக்கே ஒரு கடைன்னா அது எதுக்கு அவ்வளோ கூட்டம் வரப்போகுது? ஒரு ஆள் தானே அந்த வேலையை பார்ப்பாரு, அவரே இடையாளராக இருப்பாரு, அவரே பில்லு போடுவார். அப்போ ஒருத்தர் போதுமே. ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறோங்கிறதையா பேசக்கூடாது. அவர் கொடுத்த வாக்குறுதியில் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நிறையா இப்போ இந்த சமீபத்தில் பெண்கள் மாநாட்டில், மகளிர் மாநாட்டில் அவர் பேசுனது வந்து, அவர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைய எனக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமாக அந்த மஃப்டியில் வந்து பெண்களை பல இடங்களில் நிற்க வச்சுருப்போம், அது வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு அது பயனுள்ள விஷயமா இருக்கும்னாரு. அது உண்மை. இப்போ பல இடங்களில் போலீஸை பார்த்தா ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, போலீஸ் இல்லைன்னா வேற மாதிரி நடப்பாங்க. அப்போ ஒரு மஃப்டியில் ஒரு பெண் ஏதோ ஒரு பட்டன் சைஸ் ஒரு கேமரா வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அவங்க கண்காணிப்பாங்க. ஒரு பட்டன் அழுத்தினா அது அருகில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போகும், அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வருவாங்கங்கிற அளவுக்கு ஒரு ஏற்பாடை நீங்கள் இங்கே பண்ணிங்கன்னா குற்றங்கள் குறையும். இப்போ துபாய் போன்ற இதில் நாடுகளில் நிறைய சிஐடிஸ் தான், ஆயிரக்கணக்கான சிஐடிஸ் இருப்பாங்க. நீங்கள் எங்கே யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது, குற்றம் நடக்கவே நடக்காது. எல்லாருக்குமே நம்மளை ஒருத்தர் கண்காணிச்சுட்டு இருக்கிறாருங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ எந்த தவறுமே அவன் செய்ய மாட்டான். ஒரு ரோட்டில் ஒரு கோடு போட்டிருந்தீங்கன்னா அந்த கூட தாண்டி போக மாட்டான், டக்குன்னு பிடிச்சிருவாங்க. யார் பிடிக்கிறா எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. அப்போ அது போன்ற ஒரு உணர்வு வந்து இங்கே நமக்கு ஏற்படுத்தணும்னா அப்படி ஒரு திட்டம் வர்றது நல்லது. அதை ரொம்ப அழகாக அவர் பண்ணார். விஜய் வந்து சிஎம் ஆயிட்டார் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து துபாய் அளவுக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் அது, அதாவது ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றம் கிடையாது, அங்கே அப்படி இருக்கு. அப்படி ஒரு முயற்சியாக அதை நான் பார்க்குறேன். இது வந்து சரியாக நடக்கிற பட்சத்தில் அது வந்து நல்ல ஹெல்த்தியான விஷயம் தானே, அது ஒன்று. அப்புறம் வந்து இந்த பஸ்ஸர் ஒன்று சொன்னார், ஆட்டோவிலலாம் இந்த பஸ்ஸர் பொருத்தப்படும்னாரு. சூப்பரான திட்டம் அது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த சில விஷயங்கள் வந்துட்டு என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்னா அது என்ன வாக்குறுதி? அது வந்து அதான் இந்த இடையாளர், ஆண் இடையாளர் பெண் இடையாளர்லாம் சொன்னார்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அபத்தமாக இருந்துச்சு. அதை தாண்டி வேறு ஏதாச்சும்? அப்புறம் அந்த கோர்ட்டுக்கு வந்து பேர்லாம் சொன்னார். அஞ்சலையம்மாள் நீதிமன்றம்னு ஒன்று சொன்னார். நீதிமன்றத்துக்கெல்லாம் யாரும் பேர் வச்ச மாதிரி நமக்கு தெரியல. நீதிமன்றம்ங்கிறது பொதுவானது. அதில் வந்து அண்ணா நீதிமன்றம், எம்ஜிஆர் நீதிமன்றம்,
ஜெயலலிதா நீதிமன்றம், கலைஞர் நீதிமன்றம்னு எங்கேயாவது இருக்கா? இல்ல. அது மாதிரி வைக்க முடியுமா நம்ம? ம். இப்போ அஞ்சலையம்மாள் நீதிமன்றம் நம்ம ஒன்று வைப்போம்ங்கிறது, ம். நீதிமன்றம்ங்கிறது ஒரு கொலிஜியம் கட்டுப்பாட்டில் உள்ளது. அது வந்து அரசே தலையிட முடியாது. அது ஒரு தனி அமைப்பு அது. அப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு நீதிமன்றம் வைப்பேன், அதுக்கு அஞ்சலையம்மாள் பேர் வைப்பேன்னா அது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவர் தவிர்த்திருக்கு. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இவ்வளோ இன்ஃபர்மேஷன், உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.